அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்றார், எனக்கு லாபமான எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன், நஷ்டம் என்றும் குப்பை என்றும் விட்டேன். காரணம், I want to know him more. நான் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியாக, அவருடைய வெளிப்பாடை நான் பெற்றுக் கொள்ளும்படியாக, அவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி நான் பார்க்கும்படியாக எனக்கு லாபமானவைகளை நான் நஷ்டம் என்று சொல்லி, நஷ்டமும் குப்பையும் என்று நான் எண்ணுகிறேன். அந்த அனுபவத்திற்குள்ளாக சகேயு வந்தான். இந்த காலை வேளை தியானத்திற்கு லூக்கா 19ஆவது அதிகாரம் முதல் 10 வசனங்களை நான் ஆதாரமாக கொண்டு பேசும்படியாக விரும்புகிறேன். எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கிற ஒரு வேத பகுதி இது. விசேஷமாக 19ஆவது அதிகாரத்தினுடைய 3ஆவது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். இந்த சகேயு ஒரு வரி வசூலிப்பவனாக, ஒரு டாக்ஸ் கலெக்டராக, அவனுடைய வாழ்க்கையில அவன் குள்ளனாக இருந்தான் என்கிற ஒரு குறை உண்டு தவிர அவனுடைய வாழ்க்கையில பெரிய போராட்டம் ஒன்றும் இல்லை. அவனுக்கு நல்ல ஒரு உத்தியோகம் இருந்தது. டாக்ஸ் கலெக்டர் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை. பண ரீதியாக அவனுக்கு தேவை ஒன்றும் பெரியதாக இல்லை. நல்ல உத்தியோகம் இருக்கிறது, நல்ல வருமானம் இருக்கிறது, நல்ல ஒரு வீடும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சீஷர்களையும் அவர் மரத்துல இருந்து இறங்கி வா, உன் வீட்டுக்கு தங்கணும் அப்படின்னு சொன்ன உடனேயே அவர் கீழே இறக்கி வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னா அது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு 12 பேர், இயேசு கிறிஸ்து உட்பட 13 பேரை கொண்டு போய் உடனடியா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணணும்னா, அல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னா, அவங்களை அன்னைக்கு ஒருவேளை அன்னைக்கு நைட் அவன் அகாமடேட் பண்ணிருக்கலாம். அது எல்லாத்துக்கும் அவன் வீட்டுல வசதி இருக்கிற அளவுக்கு நல்ல பெரிய ஒரு வீடு இருந்தது. அது மட்டும் இல்லாம இயேசு கிறிஸ்துவனிடத்துல தேடி வந்தவர்கள் ஏராளம். அநேகர் எப்படி வந்தாங்கன்னா, வியாதியோடு வந்தார்கள், அநேகர் பிசாசின் பிடியோடு வந்தார்கள், அநேகர் கட்டுகளோடு வந்தார்கள், அநேகர் அப்பம் சாப்பிட வந்தாங்க, அநேகர் இயேசு பின்னாடி போனா நம்ம தேவைகள் சந்திக்கப்படுமோ என்று சொல்லி வந்தார்கள். இப்படியெல்லாம் வருகிறவர்கள் மத்தியிலே சகேயு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவரை காண வேண்டும் என்று வகை தேடினான். ஆனால் if you see his life, அவனுடைய வாழ்க்கையை பார்த்தால் அவனுக்கு குறைவு ஒன்று இருக்கிறது. அதை நிறைவேற்றும்படியாக இல்லாவிட்டால் அதற்காக உலக பிரகாரமான காரியங்களுக்காக, சரீரத்திற்குரியவைகளுக்காக அவன் இயேசுவை தேடி இருப்பான் என்று சொல்லி சொன்னால் அது உண்மை அல்ல. அதையும் தாண்டி ஆண்டவரிடத்துல அவன் நெருங்கி வருகிறதற்கு, ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்ப்பதற்கு அவனுக்குள்ளாக ஆழ்ந்த ஒரு தாகம், ஆழ்ந்த ஒரு ஆவிக்குரிய வாஞ்சையை என்னால் இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. தேவஜனமே, இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை நெருங்கி சேருகிறதுண்டு. எப்பேற்பட்ட சூழ்நிலையில நாம் ஆண்டவரை அதிகமாக நெருங்கி சேருகிறோம்? போராட்டம் வந்தா இன்னும் அதிகமாக ஜெபிக்கிறோமா? பாடுகளின் மத்தியில இன்னும் அதிகமாக ஜெபிக்கிறோமா? அவைகளை செய்வது நல்லது. ஒரு பினான்சியல் கிரைசிஸ் இருந்தா உபவாசம் பண்ணி ஜெபிப்பது நல்லது. ஆனால் இம்மைக்காக மாத்திரமே ஆண்டவரை தேடுகிறவர்களாக நீங்களும் நானும் 2017 இருக்கக்கூடாது. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி நான் பார்க்க வேண்டும். இன்னும் நான் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அவரை அறிந்து கொள்ளாததற்கு இவன் ஒரு புறஜாதியான் அல்ல, இவன் ஒரு யூதன். இவன் ஒரு யூதன் என்கிறபடினாலே பழைய ஏற்பாட்டை அறிந்திருக்கிறான், நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறான். அவன் ஜெப ஆலயங்களுக்கு போய் ஆராதனை செய்திருக்க கூடும், எருசலேம் தேவாலயத்திற்கு போய் அவன் கர்த்தரை பணிந்து கொண்டிருக்க கூடும், பலிகளை செலுத்தி இருப்பான். இப்பேற்பட்டவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட வேளையில இன்னும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். தேவஜனமே, 2017 உங்களுடைய என்னுடைய வாஞ்சைகளிலே பிரதான வாஞ்சை, நான் இன்னும் அவரை அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாஞ்சைகள், ஆசைகள், எனக்கு இவைகள் எல்லாம் வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு பட்டியல் இருக்குமேயானால் அதுல நம்பர் 1 thing that I have to have in 2017 நான் பெற வேண்டிய முதல் காரியம், நான் என்னுடைய நேசரை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய ஆண்டவரை இன்னும் அதிகமாக நான் தேட வேண்டும். அவருடைய வெளிப்பாடை நான் இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக
ஆண்டவரை அறிந்து கொள்றதுனா சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இட் இஸ் a ரேஸ். ஒரு ஓட்டக்காரன் ஓடுவது போல பந்தய பரிசை வெல்லும்படியாக நாம் ஓட கடவோம். பட் இட் இஸ் நாட் a simple ரேஸ். ஓட்ட பந்தயத்தில் பலவிதமான ஓட்ட பந்தயங்கள் உண்டு. அதுல ஹர்டில்ஸ், அதாவது தடை தாண்டி ஓடுகிற ஓட்டம் என்று சொல்லி ஒன்று இருக்குது. எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க, எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? ஒலிம்பிக்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓட்டத்துல பாதியில நிறைய தடைகள் இருக்கும். அவைகளை தாண்டி 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 நீங்க ஓடிக்கிட்டு இருக்கணும். கிறிஸ்டியன் ரேஸ் இஸ் லைக் தட். ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு ஓட்டமும் அப்பேற்பட்ட ஓட்டமாய் இருக்கிறது. முதலாவதாக பாத்தீங்கன்னா சகைவுக்கு அநேக தடைகள் இருந்தது. அந்த தடைகளை தாண்டி அவன் எப்படி ஆண்டவரை அறிந்து கொண்டான், எப்படி படிப்படியாக ஆண்டவரை ஆழமாக அறிந்து கொண்டான். நீங்கள் இந்த கால வேளையில எங்கே இருக்கிறீர்கள், இங்கே இருந்து எங்கே கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்கும்படியாக நான் பிரசங்கம் பண்ணுகிற வேளையில நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பாத்தீங்கன்னா 3வது வசனத்துல இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினாலே ஜனக்கூட்டத்திலே அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டுத்தி மரத்திலே ஏறினான். சகைவுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. ஆண்டவரை இப்ப பார்க்கணும்னா அவனுடைய ப்ராப்ளம் என்னன்னா அவனுடைய ஹைட், அவனுக்கு ஒரு பிரச்சனை. நான் குள்ளனாக இருக்கிறேன். இந்த ஜனக்கூட்டத்தில் அவர்கள் எல்லாரையும் தள்ளி விட்டு முன்னாடி போய் பார்க்கிற ஒரு பிசிக்கல் எபிலிட்டி, சரீர பிரகாரமான திறமை, சரீர பிரகாரமான அந்த எபிலிட்டி எனக்கு இல்லை. குள்ளமா இருக்கிறேன், நான் பூந்து போக முடியாது. ஏன்னா எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க எப்பேற்பட்டவங்க, வாட்ட சாட்டமானவர்கள். அவர்கள் என்னை விட மாட்டேங்கிறாங்க. நான் இயேசுவை போய் எப்படியாவது பார்க்கணும். ஆனால் அவனுடைய அந்த சரீர பிரகாரமான சேலஞ்ச் அவனுக்கு ஒரு தடையாக இல்லை. அதையும் தாண்டி அவன் ஓட ஆரம்பிக்கிறான். இயேசு கிறிஸ்து போகிற வழியில முன்னாக ஓடுகிறான். முன்னாக ஓடுகிற வேளையில அவனுடைய கண்கள் காண இயேசுவை பார்க்கணும்னா ஒரே வழி. என்ன வழி? மரம் ஒன்று இருக்கிறது, காட்டத்தி மரம் இருக்குது. காட்டத்தி மரத்துல கடகட கடகடன்னு மேலே ஏறி அவன் போகிறான். காட்டத்தி மரத்துல ஏறி உட்கார்ந்து கொள்கிறான். ஆண்டவரை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டுமேயானால் அதற்கு நீங்களும் நானும் செலுத்த வேண்டிய ஒரு விலைக்கிரயம் உண்டு. சரீர பிரகாரமான முயற்சிகள், நாம் அநேக காரியங்களை நாம் செய்ய வேண்டியது உண்டு. ஒருவேளை சகையை போல நீங்களும் நானும் பிசிக்கலா ஒரு மரத்தை ஏற வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சரீர பிரகாரமாக நாம் செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்தா என்னால பிரசங்கம் கேட்க முடியல, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தா தூக்கம் நல்லா வருது அப்படின்னா சனிக்கிழமை ராத்திரி சீக்கிரம் தூங்கணும். சனிக்கிழமை நம்ம என்னென்ன செய்ய முடியுமோ, ப்ரிப்பரேஷன் டே, என்னென்ன செய்ய வேண்டுமோ அவைகள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து சர்ச்சில் வந்து உட்காருங்க. தூக்கம் வராது. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதுதான் காட்டுத்தி மரம் ஏறுறது. எந்த சர்ச் போனாலும், எந்த ஆராதனைக்கு போனாலும் சரியான நேரத்துக்கு போங்க, லேட்டா போவாதீங்க. ஏன்னா ஆண்டவரை பார்க்கணும்னா, ஆண்டவரை தூரத்துல இருந்து எங்கேயோ கொஞ்சம் அப்படி பார்க்கணும்னா நீங்க எப்ப வேணா போலாம், எப்படி வேணா போலாம். ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ என்று அறிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் நீ காட்டத்தி மரம் ஏறிதான் ஆகணும். மரம் ஏறுறது சாதாரணமான விஷயம் கிடையாது. எல்லாராலையும் மரம் ஏற முடியாது. மரம் ஏறணும்னா அது சரீர உழைப்பு தேவை. மரம் ஏறணும்னா அதுக்கு உங்களுக்கு நிறைய ஸ்கிராச் ஆகும், கையில காயம் படும், பிசிக்கலி நீங்க ஸ்ட்ரெஸ்டா இருப்பீங்க. மரம் ஏறினா பெலனெல்லாம் போகும். ஆனாலும் மரம் ஏறணும். ஏன்னா அப்பதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியும். தேவஜனமே, பிசிக்கலா நீங்க என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்து ஆண்டவர். நான் சண்டே சர்ச்சுக்கு வர்றது மட்டும் சொல்லல. ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் ஒன்று நடக்குது, ரிவைவல் மீட்டிங் ஒன்று நடக்குது அப்படின்னா 2 பஸ் இல்லை 4 பஸ் பிடிச்சி போனாலும் போகணும். ஆனா மீட்டிங்கை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவன் தான் உண்மையான ஆவிக்குரிய தாகமுடையவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாட்ச் நைட் பிரேயர், ஆல் நைட் சர்வீஸ்க்கு போனா அநேகருடைய பிரச்சனை என்னன்னா, வாட்ச் நைட் பிரேயர் நான் ராத்திரி கண்ணு முழிச்ச என்னால. ஆண்டவர் சொன்னாரு, பேதுருவையும் யோவானையும் கூட்டிட்டு போய், எப்பா என் கூட ஜெபிங்க, விழுத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் விழித்திருக்க சொன்னார். ஆண்டவர் அவர்கள் அங்க சொல்லிட்டு பார்த்து சொல்றாரு, எப்பா என்னோடு கூட விழித்திருங்கள். போய் கொஞ்ச நேரம் ஜெபிச்சு திரும்ப வந்து பார்த்தா திரும்ப தூங்குறாங்க. என்னோடு கூட 1 மணி நேரமாவது அட்லீஸ்ட் காண்ட் யூ ப்ரே ஃபார் 1 hour வித் மீ?
தேவஜனமே, இந்த வருஷத்துல உங்களுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையில, உங்களுடைய சர்ச் அட்டெண்டன்ஸ்ல, உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையில, உங்களுடைய வேத தியானத்துல இன்னும் அதிக நேரத்தை செலவிடுங்கள். மரம் ஏறாத வரைக்கும் வெளிப்பாடு கிடைக்காது. இந்த வருஷத்துல இன்னும் ஆண்டவரை அதிகமா தேடணும்னா, ஏதோ 5 நிமிஷம் தினமும் வழக்கமா செய்யற காலை ஜெபம், இரவு ஜெபம், இந்த ஜெபத்துக்குள்ள ஆண்டவர் என் கூட பேசணும். அநேகருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி நான் 2 நிமிஷம் தான் ஜெபிப்பேன், ஆனா எனக்கு கனவு வரணும், கனவுல கர்த்தர் வரணும். கனவுல கர்த்தர் வருவாரு. எப்படி வருவாரு? மரமே ஏறல, வேற இன்னும் தொடல, எங்க இருந்து ஆண்டவரை பார்க்க முடியும்? எங்க இருந்து ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியும்? முதலாவது அனுபவம் காட்டத்தி மரம் ஏறுகிற அனுபவம். அடுத்தது, தொடர்ந்து வேதத்தை வாசிக்கிற வேளையில அந்த 19வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்துல, இயேசு அந்த இடம் வந்த பொழுது அண்ணாந்து அவனை கண்டு, சகைவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம் இருந்திருக்கும் பாருங்க. சகையு மரத்து மேல ஏறி உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் எப்படிப்பட்டவரோன்னு அவரை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறான். ஆனா ஆண்டவர் அவனை பேர் சொல்லி கூப்பிடுறாரு, சகையுவே. திடீர்னு ஊர் பேர் தெரியாத ஒரு ஆள் உங்களை வந்து ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டா எப்படி இருக்கும்? You will be shocked. சர்ப்ரைஸ் ஆயிருவீங்க. ஆண்டவர் அவனை பேர் சொல்லி அழைக்கிறார், சகையுவே இறங்கி வா, கம் டவுன். நீ மரத்திலிருந்து என்ன பார்க்கணும்னு நினைச்ச, இப்ப நான் உன் வீட்டுக்கே வந்து உன்னோட உட்காரணும்னு நினைக்கிறேன். நீ எப்படிப்பட்டவரோன்னு மரத்துல உட்கார்ந்து நீ பார்க்கலாம், பார்த்து அறிந்து கொள்ளலாம். ஆனால் நான் எப்படிப்பட்டவரோ, என்னுடைய தன்மை என்னவோ, நான் கொடுக்க வேண்டிய ரட்சிப்பு எப்படிப்பட்டது என்று இவைகளை எல்லாம் நீ அறிந்து கொள்ளணும்னா, நீ வீட்டுக்குள்ளாக பிரவேசிக்கிற ஒரு அனுபவத்தை, இயேசுவை வீட்டுக்குள்ளாக கொண்டு போகிற ஒரு அனுபவத்தை நீ நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அவன் இயேசுவே என்னுடைய வீட்டுக்குள்ள வாங்க, சந்தோஷமா அவர் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். ஒரு மனிதன், அவன் குடிப்பழக்கம் உள்ள ஒரு மனிதன், ஆனா சர்ச்சுக்கு போவான். சர்ச்சுக்கு போவார், ஆராதனை பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான், ஆனா குடிப்பழக்கம். இந்த மனிதன் திடீர்னு ரோட்ல போயிட்டு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து வந்து, அப்பா இன்னைக்கு ராத்திரி நான் உன் வீட்டில தான் தங்க போறேன், உன் வீட்டில தான் தங்க போறேன்னு சொன்ன உடனே இவனுக்கு சந்தோஷம். ஆண்டவர் என் வீட்டுக்கு வராரா, வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கூட்டிட்டு கொஞ்ச தூரம் போன உடனே இவனுக்கு திடீர்னு டவுட், ஆஹா, நம்ம குடிச்சிட்டு மிச்சம் வச்ச பாட்டில டேபிள் மேலேயே வச்சோமா, இல்லைன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சோமா, இல்லாவிட்டால் எங்க வச்சோன்னு தெரியலையே. இப்போ இயேசு நான் எப்படி கூட்டிட்டு போறது? இப்ப நான் கூட்டிட்டு போனேன்னா கதவை திறந்த உடனே வெல்கம் பண்றது எதுவாக இருக்கும்? அப்புறம் குடியும் குடுத்தனமா இவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அறிந்து கொள்வாரே, ஆண்டவர் என் உண்மையெல்லாம் தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லி இவர் சொன்னாரா, ஆண்டவரே நீங்க என் வீட்டுக்குள்ள வரலாம், ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, வராண்டாவில் நல்லா இருக்கு, வராண்டால பிரச்சனை கிடையாது, நான் உங்களுக்கு நல்ல பெட் ஒண்ணு போட்டு தரேன், நீங்க இன்னைக்கு ராத்திரி என்ன பண்ணுங்க, என் வீட்டு சொல்லுங்களேன், வராண்டால தங்கிருங்க, உள்ள வர வேண்டாம் ஆண்டவரே, வெளியே வராண்டால நீங்க தங்கிருங்க அப்படின்னு சொல்லி இயேசுவை கூட்டிட்டு போனாராம். இயேசுவும் சரிப்பா நீ வராண்டால தங்க வச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஆண்டவர் அப்படிப்பட்டவர் தான், எங்க தங்க வைக்கிறியோ அங்க தங்குவார், இல்லைன்னா சோகமா போயிடுவார். ஆண்டவர் வந்தார், வராண்டால தங்கினார். இவன் உள்ள போய் கதவை சாத்தின உடனே பிசாசு வந்தான். பிசாசு வந்து இவனை ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தான், பயமுறுத்த ஆரம்பித்தான். அதை பார்த்த உடனே கடகடன்னு ஹால் ரூமை கிளீன் பண்ணிட்டான். ஹாலை கிளீன் பண்ணிட்டு அவன், ஆண்டவரே கதவை திறந்து, ஆண்டவரே நீங்க தயவு செய்து என்ன பண்ணணும், என்னுடைய ஹால் ரூமுக்கு வந்து ஹால்ல நீங்க தங்கணும், ஏன்னா அதுதான் வீட்டு நடுவுல இருக்கு, நீங்க நடுவுல இருந்தீங்கன்னா வீடெல்லாம் சேஃபா இருக்கும், பிசாசு தொல்லை தாங்க முடியல, ஆண்டவரே ஹால் ரூமுக்கு வாங்க, ஹால் ரூமுக்கு வாங்கன்னு ஹாலு கொண்டு வந்து தங்க வச்சுட்டான். சோஃபா இருக்கு ஆண்டவரே, நல்ல காஸ்ட்லி சோஃபா, லெதர் சோஃபா, இதில் படுத்தீங்கன்னா தூக்கம் சூப்பராக வரும், அதனால நீங்க என்ன பண்ணுங்க இங்க தங்கிருங்க. ஆனா அந்த ஃப்ரிட்ஜ் மட்டும் திறந்துடாதீங்க, ஃப்ரிட்ஜ் மட்டும் திறந்துடாதீங்க, தண்ணி வேணும்னா என்ன பண்ணுங்க, ஃப்ரிட்ஜ் வாட்டர் குடிச்சிடாதீங்க, என்ன கேளுங்க, நான் உங்களுக்கு இந்த ரூம்ல தான் நான் இருப்பேன்,
அப்ப அவனுடைய ரூம்குள்ள போனா அவனுடைய ரூம்குள்ள தகாத பாவத்தின் காரியங்கள் எல்லாம் இருந்தது. அவன் ரூம்குள்ள போய் கதவை சாத்தினானோ இல்லையோ, திரும்ப பிசாசு வந்துட்டான். திரும்ப பிசாசு வந்து அவனை டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தான். அவனை டார்ச்சர் பண்ண ஆரம்பித்த உடனே அது தாங்காம மீண்டும் ஓடி வந்து, ஆண்டவரே நீங்க இப்ப என்ன பண்ணுங்க, ஹால வராண்டாவை நீங்க உங்க கண்ட்ரோல்ல எடுத்துட்டீங்க, இப்ப என்னுடைய ரூமையும் நீங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்கங்க. ரூமையும் நீங்க கண்ட்ரோல்ல எடுத்தீங்கன்னா அப்போ நான் கம்ப்ளீட்டா ஐ கேன் பி பீஸ்ஃபுல், பிசாசுடைய பிடியிலிருந்து கம்ப்ளீட்டான விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அவன் வீட்டை முழுவதுமாக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தா. ஆண்டவர் சொன்னாரு, மகனே உன்னுடைய இருதயத்தையும் உன்னுடைய வீட்டையும் உன்னுடைய எல்லா காரியங்களையும் நீ முழுசா கொடுத்தாதான் என்னால முழுசா உன்னை பாதுகாக்க முடியும். அப்படின்னு உடனே ஆண்டவரே அப்படின்னா என்னுடைய அந்த ஃப்ரிட்ஜு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, போய் அதை கிளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வீட்டை ஃபுல்லா சுத்தம் பண்ணிட்டு அவன் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையையும் என்னுடைய வீட்டையும் என்னுடைய எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்துல இப்ப நான் ஒப்பு கொடுக்கிறேன். இப்பொழுது நீர் தான் இந்த வீட்டுடைய பாஸ், நீர் தான் இந்த வீட்டுடைய எஜமானன். இப்ப நான் என்ன பண்ணணும், எங்க தங்கணும், எங்க தூங்கணும், என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாது, நீங்க என்ன சொல்லுவீங்களோ அதை தான் நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். தேவ ஜனமே, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறவங்க இப்பேற்பட்ட ஒரு அனுபவத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். சகைவனுடைய வாழ்க்கையில அதை பார்க்க முடியும். அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வீட்டுக்குள்ளாக கொண்டு போகிறான். இனிமே வீட்டுக்குள்ள கொண்டு போனா அவங்களுக்கு ஒரு வேலை டேபிளுக்கு கீழே வருகிற வருமானம் வேணும்னா ஆபீஸ்ல அதை செய்ய முடியாது. அதனால அப்பா எதிர்க்க இருக்கிற கேன்டீனுக்கு வந்துரு, இல்லைன்னா என்ன பண்ணு, என் வீட்டு அட்ரஸ் நான் உனக்கு கொடுக்குறேன், வீட்டு அட்ரஸ்க்கு வந்துரு, வரும்பொழுது மறக்காமல் பேகு, சூட்கேஸ் முதலியவைகளை கொண்டு வரவும் பின் குறிப்பு, இதெல்லாம் தெளிவா சொல்லி அனுப்புவாங்க. அது போல சகேவினுடைய வீட்டில் இப்ப என்ன இருக்குதுன்னா, இந்த காலத்துல நியூஸ்ல எல்லாம் வருது பாருங்க, அநேகருடைய வீட்டுல ஷெல்ஃப்ல எல்லாம் நம்ம புக் அடிக்க வைக்கிற மாதிரி அவங்க அடிக்க வச்சிருக்கிறாங்க. என்ன அடிக்க வச்சிருக்காங்க, நோட்டு புக் இல்ல, பணம். நியூஸ்ல வருது பாருங்க. இந்த மாதிரி சகையுடைய வீட்டு ஷெல்ஃப்ல எல்லாம் இருந்திருக்கும். சகைவனுடைய வீட்டுக்கு பல இல்லீகல் டிரான்சாக்சன் பண்றவங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஐயா டாக்ஸ் எவ்வளவு கட்டணும், 40,000 ரூபாய். 40,000 ரூபாய் கட்ட வேண்டாம், 20,000 ரூபாய் நீங்க கவர்மெண்ட் கட்டிருங்க, நான் கணக்கு சரி பண்ணி எழுதிடுறேன், 10,000 ரூபாய் எனக்கு கொடுத்துருங்க, 10,000 ரூபாய் என்ன பண்ணுங்க. இனிமே அந்த டிரான்சாக்சன் எல்லாம் பண்ண முடியாது. வீட்டுக்குள்ள யார் வர போறா, சத்தமா சொல்லுங்களேன், வீட்டுக்குள்ள யார் வர போறா, இயேசு வரப்போகிறார். இப்பொழுது இயேசு இந்த வீட்டுக்குள்ள வந்தா அந்த இடத்துல இல்லீகலான காரியங்கள், தவறான காரியங்கள், மோசமான பண பரிவர்த்தனை எதுவும் நடக்க முடியாது. இயேசு இந்த வீட்டுக்குள்ள வராரு. இயேசு நடு வீட்டுல உட்கார வச்சுட்டு கெட்ட வார்த்தை பேச முடியாது. இயேசு நடு வீட்டுல உட்கார வச்சுட்டு மோசமான காரியங்களை டிவியில பார்க்க முடியாது. தேவஜனமே, சகேயுடைய வாழ்க்கையில அதுதான் நடந்தது. ஆண்டவரே, when you are coming into my house has to change a lot. நீர் என் வீட்டுக்குள்ள வரணும்னா நான் எல்லாத்தையும் மாற்றணும். ஆண்டவர் உங்க வீட்டை காட்டத்தி மரத்துல ஆண்டவரை பார்த்து ரோட்ல ஹாய் பாய் சொல்ற ரிலேஷன்ஷிப்பை தாண்டி இப்பொழுது ஆண்டவர் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக விரும்புகிறார். ஒருவேளை 2016 ஆண்டவரை மரத்திலிருந்து பார்த்த அனுபவம் இருந்திருக்கலாம். ஆனால் 2017 ஆண்டவர் உங்களுடைய வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக விரும்புகிறார். உங்களுடைய வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக விரும்புகிறார். அவர் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு தடை ஏதாவது இருக்கா? உங்களுக்கு தெரியும். தடைகள் இருக்குமே, ஆனால் அவைகளை அப்புறப்படுத்துவோம். அவைகளை அப்புறப்படுத்தி விட்டு இந்த வருஷத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்க. அவர் உங்க வீட்டுக்கு எப்படி கொண்டு போறோம்னா, கெஸ்டா கொண்டு போக கூடாது, வீட்டிற்கு நாயகனாக கொண்டு போக வேண்டும், வீட்டின் தலைவனாக. இயேசுவே இந்த இல்லத்தின் தலைவர். அநேக வீட்டுல அருமையா ஸ்டிக்கர் போட்டிருப்பாங்க, போர்டு வச்சிருப்பாங்க பாருங்க, அது நிஜமாக மாற வேண்டும். ஆமென். ஒருவேளை 2017 ஆண்டவரே நீர் எனக்கு இது செய்யணும், நீர் என்னை அங்க கொண்டு போகணும், என்னுடைய வேலையில டபுள் ப்ரமோஷன் எனக்கு வேணும், என்னுடைய சம்பளத்துல எனக்கு இன்கிரிமெண்ட் வேணும், எனக்கு பிசினஸ்ல எனக்கு ஸ்டெபிலிட்டி வேணும் அப்படின்னு வாக்குத்தத்தங்களை கேட்பதை விட நீங்க மெயினான விஷயத்துக்கு கேளுங்க. மெயினான விஷயம் என்னன்னா, ஆண்டவரை நான் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். என் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி நான் பார்க்க வேண்டும். என் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி நான் கண்டு வெளிப்பாடை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது நம்முடைய தாகமாக இருக்கட்டும். இந்த அனுபவத்தை, இயேசுவை வீட்டுக்கு கொண்டு போகிற அனுபவத்தை அவன் அடைகிற வேளையில 7வது வசனத்துல பாருங்க, அதை கண்ட யாவரும்
இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்குபடி போனார் என்று முறுமுறுத்தார்கள். ஊரார் என்னென்னமோ சொல்லுவாங்க, உங்க சொந்தக்காரங்க என்னென்னமோ சொல்லுவாங்க. ஏசு உங்கள் வீட்டுக்கு வர விரும்புகிறார். காரணம், நீங்க இடம் கொடுக்க தயாரா இருந்தா he wants to be with you. தொடர்ந்து வாசிப்போம். 8வது வசனத்துல சகையை நின்று கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, இப்போ வீட்டு வரைக்கும் வந்த உறவு அவனுடைய வாழ்க்கை வரை எட்டுகிறதை பார்க்கிறோம். வீடு வரை அவன் ஆண்டவரை கொண்டு செல்ல நினைத்தான். ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப் அவனுடைய ஆண்டவரோடு இருக்கிற உறவில் ப்ராக்ரஸ் பாருங்க. முதல்ல மரம் ஏறினான். சரீர பிரகாரமாக அவன் என்னென்னலாம் முயற்சி செய்யணுமோ அதை எல்லாம் செய்தான். அவன் பிரயாசப்பட்டு எப்படியாவது ஆண்டவரை பார்க்க வேண்டும், எப்படியாவது அவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி நான் கண்டுவிட வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு மரம் ஏறினான். அடுத்தபடியாக ஆண்டவர் நான் உன் வீட்டுக்கு வரணும்னு சொன்ன உடனே சந்தோஷத்தோடு அவரை ஏற்றுக்கொண்டு அவரை வீட்டில் எஜமானனாக, தலைவனாக அவர் ஏற்றுக்கொண்டான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வீட்டில் மட்டும் இல்லை, ஆண்டவரே அதையும் தாண்டி என்னுடைய வாழ்க்கையில நீர் ராஜாவாக இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில நீர் தான் முக்கியம் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். பாருங்கள், சகையும் நின்று. அந்த நின்று என்கிற வார்த்தை மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை. He had a stop. அங்கே அவன் நிற்கிறான். ஏன் நிற்கிறான்னா, ஆண்டவரே இந்த இடத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கையை மாறப்போகிறது. It's a turning point in my life. That's why he makes a halt. அவன் அதற்காக தான் அங்கே நிற்கிறான். என்னுடைய வாழ்க்கையில புதிய திருப்பங்கள் எனக்கு வேணும். சகையை போல பிரயாணத்தில் நில்லுங்க. சகையும் நின்றான். அவன் நின்று ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான். பாருங்கள், அவன் நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலு தனியாக அதை திரும்ப செலுத்துகிறேன் என்றான். அவன் நின்ற வேளையில் அவனுடைய வாழ்க்கையினுடைய உள்ளான ஒரு மனம் திரும்புதலை நாம் அங்கே பார்க்க முடியும். அந்த உள்ளான மனம் திரும்புதல் என்ன தெரியுமா? ஆண்டவரே நீர் எப்படிப்பட்டவரோ நான் வந்து பார்த்து ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்து நல்ல கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிறேன் என்ற அனுபவத்தை தாண்டி, ஆண்டவரே உடைய வார்த்தையை நான் வாசிக்கிறேன், நான் பைபிள் ஸ்டடிக்கு போறேன், நல்ல தினமும் பைபிள் வாசிக்கிறேன், பிரசங்கம் கேட்கிறேன் என்ற அனுபவங்களை தாண்டி, இயேசுவே என்னுடைய வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி வீடுக்குள்ள வசனம் போர்டுகளை ஒட்டுகிற அனுபவங்களை தாண்டி, அவன் உள்ளான மனதுல, அவன் உள்ளான வாழ்க்கையில, ஆண்டவரே நான் செய்த பாவத்தை எனக்கு மன்னியும், I confess my sins, என்னுடைய ஆஸ்திகளில் நான் பாதியை தடுத்து கொடுக்கிறேன், நான் செய்த தவறுகள் எல்லாவற்றையும், அநியாயமாய் சம்பாதித்த எல்லாவற்றையும் நாளத்தனையாக நான் திரும்ப கொடுக்க தயாராக இருக்கிறேன். இனி வெளியே இருந்து இன்னும் என்ன வரும், யாருக்கிட்ட எப்படி டாக்ஸ் போடலாம்னு உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருந்த சகேயு இப்பொழுது அவன் லிஸ்ட் போடுறான். அவன் கால்குலேஷன் என்னன்னா, யார் யார்கிட்ட வாங்கினேன், யார் யாருக்கு நான் திரும்ப கொடுக்க வேண்டியது இருக்கிறது, யார் யாருக்கு 4 மடங்கா நான் திரும்ப கொடுக்க வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி அவன் யோசித்து அவன் சொல்கிறான், ஆண்டவரே இனிமே இவ்வளவு நாள் யார் எனக்கு கொடுப்பா, யார்கிட்ட இருந்து சுரண்டலாம், யார்கிட்ட இருந்து பறிக்கலாம், எங்க மோசம் பண்ணலாம், எப்படி தப்பு கணக்கு எழுதலாம், எப்படி தப்பான டாக்ஸ் டிக்ளரேஷன் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த நானு இப்பொழுது எப்படி திரும்ப கொடுக்கலாம், எப்படி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம் என்று சொல்லி நான் யோசிக்க போகிறேன் என்று சொல்லி அவன் மாறினான். He had a change in his heart. அவனுடைய உள்ளம் மாறினது, அவனுடைய வாழ்க்கை மாறினது. அவன் சொல்றான், ஆண்டவரே யாரெல்லாம் நான் ஏமாத்தினோ 4 மடங்கா நான் திரும்ப கொடுத்துறேன், 4 மடங்கா நான் திரும்ப கொடுத்துறேன். பணம் அவனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. ஆனா அந்த முக்கியமானதை 4 மடங்கு அதிகமாக அவன் இழக்கவும் தயாரானா. காரணம், இவைகள் எல்லாவற்றையும் இழந்தாலும் நான் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் சொல்றார், எனக்கு லாபமான எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன், நஷ்டம் என்றும் குப்பை என்றும் விட்டேன். காரணம், I want to know him more. நான் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியாக, அவருடைய வெளிப்பாடை நான் பெற்றுக் கொள்ளும்படியாக, அவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி நான் பார்க்கும்படியாக, எனக்கு லாபமானவைகளை நான் நஷ்டம் என்று சொல்லி, நஷ்டமும் குப்பையும் என்று நான் எண்ணுகிறேன். அந்த அனுபவத்திற்குள்ளாக சகேயு வந்தான்.
அவனுடைய வாழ்க்கைக்குள்ளாக இயேசு பிரவேசித்தார். தேவஜனமே, சில நேரத்தில் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும்னா கொஞ்சம் நம்ம ஓவர் டைம் வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஓவர் டைம் ஜெபம் பண்ணணும். நல்லா கவனிங்க. பொதுவா உலகம் முழுவதுமாக இருக்கிற சமுதாயத்துல ஆண்டவர் அறியாதவர்களை சொல்றேன், அவர்கள் அவர்களுடைய தொழுகையின் நேரத்தில் பிசினஸ் பீப்புள், வியாபாரம் பண்றவங்க, பிசினஸ் பீப்புள், வேலை செய்யறவங்க, நல்ல ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க, அவர்களுடைய தொழுகையின் நேரத்தில் எல்லாவற்றையும் நிறுத்திட்டு அவர்களுடைய இறைவனை நோக்கி கூப்பிடுவார்களே. ஆனால் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் ஆண்டவர் ஆராதிக்கிற நேரத்தில் அநேகருக்கு ஆராதனைக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா வேலை, பிசினஸ் போயிரும். உபவாசத்துக்கு ஏன் வர முடியல, உபவாசம் ஏன் பண்ண முடியல, உபவாச கூட்டத்துக்கு வந்து கலந்து கொள்ள முடியல, ஸ்பெஷல் மீட்டிங் எங்கேயும் போக முடியல, ஆண்டவரை அறிந்து கொள்றதுக்கு நேரம் ஒன்றும் இல்லைன்னா, இல்லை நான் வேலைக்கு போனாதான் எனக்கு இன்னும் அதிகமாக சம்பாதிக்க முடியும். இல்லை, முதலாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடி பாருங்கள். 2017 இது உங்களுடைய ப்ரையாரிட்டியாக, இது உங்களுடைய முக்கியத்துவமா இருக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை நான் மிஸ் பண்ண மாட்டேன். உபவாச கூட்டங்களுக்கு நான் எப்படியாகிலும் வந்து கலந்து கொள்ளுவேன். ஒருவேளை என்னுடைய அலுவலகத்தில் பர்மிஷன் போட வேண்டியது வந்தாலும், ஒருவேளை நான் என்னுடைய ஓவர் டைம் வேலையை கொஞ்சம் விட்டாலும், ஒரு சில காம்ப்ரமைசஸ் பினான்சியலி நான் பண்ண வேண்டியது இருந்தாலும், அவைகளை செய்தாகிலும், எதையாவது இழந்தாகிலும் நான் கர்த்தரை அறிந்து கொள்ளுவேன் என்று சொல்லி தாகத்தோடு இந்த வருஷம் இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சகையு அப்படிதான் செய்த. ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில வரணும்னா, if I have to lose 4 times the money I earned, தவறாக நான் சம்பாதித்த பணத்தை 4 மடங்கு நான் இழக்க வேண்டியது இருந்தாலும் பரவாயில்லை, இட் இஸ் worth it, பரவாயில்லை, நான் அதை இழந்தாகிலும் உண்மை நான் அறிந்து கொள்ளுவேன். அப்படிப்பட்ட சகையை பார்த்து ஆண்டவர் சொன்னார் பாருங்க, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறான். அந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தை இல்லை. அந்த வார்த்தை கிட்டத்தட்ட எப்படிப்பட்ட வார்த்தைன்னா, பரலோகத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து, உண்மையும் முத்தமும் உள்ள ஊழியக்காரனே, உண்மையும் முத்தமும் உள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று சொல்லுகிற வார்த்தைக்கு இணையான ஒரு வார்த்தையை ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த வீட்டில் ரட்சிப்பு வந்தது, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி சகையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார்.